வணக்கம். மார்கழி மாதத்தில் சிவபெருமானுடைய பெருமைகளை போற்றும் வண்ணமாக மணிவாசக பெருமானால் இயற்றப்பட்ட திருவெம்பாவையினுடைய முதல் பாடலை இப்போது பார்க்கலாம். முதல் பதிகம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்பது மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய முதல் நாள் திருவெம்பாவை பதிகம். இந்த பதிகத்தில் மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையிலே எழுந்து அருள் செய்யக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை பற்றி குறிப்பிடுகின்றார். இந்த பாடல் முழுவதும் 20 பாடல்களையும் அவர் திருவண்ணாமலையில் தான் இயற்றுகின்றார். அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நமக்கு மாணிக்கவாசகர் இந்த திருவெம்பாவை பாடலிலே சொல்லுகின்றார். அப்படி அவர் முதல் வரியிலேயே போட்டு உடைக்கின்றார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி. இறைவன் சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு முடிவும் இல்லை, முதலும் இல்லை. முதலும் முடிவும் அற்றவன். ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லாமல் அருட்பெரும் சோதியாக நின்றவன். இன்றைக்கு திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு இன்னும் அந்த தீபச்சுடர் சுடர்முகம் ஏந்தி கொண்டுதான் இருக்கிறது. அப்படி சுடர்முகமாக ஜோதி பிழம்பாக எம்பெருமான் என்ற தலம் திருவண்ணாமலை. அந்த தலத்திலேதான் இந்த பாடலை பாடுகின்றான். அதனால் தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் எம்பெருமான் இறைவன் என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட இறைவனுடைய புகழை நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இனிய காலை பொழுதிலே. மாணிக்கவாசகர் ஒரு தோழியை எழுப்புவதாக இந்த பாடல்கள் அமைந்துள்ளது. அப்படி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழியை அவர் எழுப்புகின்றார். பெண்ணே மாதே வளருதியோ வன் செவிதான் இன் செவியோ மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். இந்த பாடலிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இப்படி நம்முடைய இறைவன் முதலும் முடிவும் இல்லாதவன், அவனுடைய புகழை எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாடிக்கொண்டிருக்கும் போது நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பெண்ணே, உன் காதில் இது விழவில்லையா? உன் செவி என்ன செவிடா என்று கேட்கின்றார். அடுத்த வரிகளில் அந்த வீதியிலே நடந்த ஒரு நிகழ்வை அந்த பெண்ணுக்கு சுட்டி காட்டுகின்றார். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. இப்படி அடியார் பெருமக்கள் எல்லாம் சிவபெருமானை போற்றி பாடுகின்ற வேளையிலே அந்த வீதி வழியாக சென்ற ஒரு பெண் இதையெல்லாம் கேட்டு அவனுடைய புகழை எல்லாம் அறிந்து அவனுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு தன்னுடைய நிலை மறந்து விம்மி விம்மி மெய் மறந்து அழுது புரண்டு கொண்டிருக்கின்றாள். இறைவனுடைய பெருமையை பாடுகின்றாள், கேட்கின்றாள். அவனுடைய ராமலிங்க அடிகளார் சொல்வது போல் நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்வார். அதுபோல் சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டு அவள் அழுது கொண்டிருக்கின்றாள். விம்மி விம்மி மெய் மறந்து அழுது கொண்டிருக்கின்றாள். அந்த சத்தம் உன் காதில் விழவில்லையா? உனக்கு கேட்கவில்லையா? இதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவா என்று அந்த தோழி பெண்ணை எழுப்புவதாக மாணிக்கவாசகர் நம்மை எல்லாம் தட்டி எழுப்புகின்றார். இந்த இனிய மார்கழி மாத காலை பொழுதிலே மூலமும் முடிவும் இல்லாமல் உயர்ந்த ஜோதிப்பிழம்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவதற்கு வாருங்கள் என்று நம்முடைய அறியாமையை நீக்கி அக இருளை நீக்கி புற இருளை நீக்கி இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதியிலே ஐக்கியமாவதற்கு வாருங்கள் என்று நம்மையெல்லாம் மாணிக்கவாசக சுவாமிகள் எழுப்புவதாக இந்த பதிகம் அமைந்துள்ளது. மீண்டும் 2ஆம் நாள் பதிகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.